Hi everyone, welcome to VLearn channel. நான் தான் உங்க மேக்ஸ் எஜுகேட்டர். இன்னைக்கு நம்ம 12th மேத்தமெட்டிக்ஸ்ல ஃபர்ஸ்ட் சாப்டர் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸ்ல எக்ஸாம்பிள் 1.21 எக்ஸாம்பிள் 1.21 தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? எக்ஸாம்பிள் 1.21ல என்ன கொடுத்துருக்காங்கன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். பாருங்க, எக்ஸாம்பிள் 1.21ல வந்து ஃபைண்ட் த இன்வர்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் ஏ அப்படின்னு சொல்லிட்டு பை காஸ் ஜார்டன் மெத்தட். இதை வச்சு நம்ம இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணுமா? ஓகேவா? ஏ மேட்ரிக்ஸை வந்து நம்ம காஸ் ஜார்டன் மெத்தட்ல போடணும். ஓகே, போடலாமா? காஸ் ஜார்டன் மெத்தட் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் இல்லையா? எப்படி எழுதுவோம் காஸ் ஜார்டன் மெத்தட்ல? ஏ மேட்ரிக்ஸ் பை யூனிட் மேட்ரிக்ஸ் அப்படின்னு நம்ம போட்டுட்டு இந்த யூனிட் மேட்ரிக்ஸை நம்ம என்ன பண்ணணும், அப்படியே இந்த இடத்துக்கு கொண்டு வந்துட்டோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? ஏ இன்வர்ஸ் கிடைச்சிடும். ஓகேவா? இந்த யூனிட் மேட்ரிக்ஸ் நம்ம இங்க கொண்டு வரணும். அப்ப நம்மளுக்கு இந்த பக்கம் வர்றது வந்து ஏ மேட்ரிக்ஸ் கிடைச்சிடும். ஓகேவா? இவ்வளவுதான் இது காஸ் ஜார்டன் மெத்தட். ஓகே, இப்ப பார்க்கலாம். இப்ப நம்மளுக்கு ஏ மேட்ரிக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க? 2 1 1 3x3 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்ப நம்மளுக்கு மேட்ரிக்ஸ் ஏ கிடைச்சிச்சு. இப்ப மேட்ரிக்ஸ் ஏ நான் எப்படி எழுதிக்கிறேன்? காஸ் ஜார்டன் மெத்தட்ல எழுதிக்கிறேன். ஓகேவா? இப்ப பாத்தீங்கன்னா ஏ மேட்ரிக்ஸ் பை யூனிட் I3 மேட்ரிக்ஸ். ஓகேவா? இப்ப நம்ம எழுதிக்கிறேன் 1 0 0 0 1 0 0 0 1. நம்ம இந்த மாதிரி ஃபார்முக்கு இதை வந்து நான் இங்க எடுத்துட்டு வந்துடணும். அப்ப எனக்கு இங்க இருக்கிற I3 வந்து இங்க போயிடுச்சுன்னா எனக்கு இங்க ஏ இன்வர்ஸ் கிடைச்சிடும். ஓகேவா? ஓகே, இது 3x3 இருக்கிறதுனால பயந்துடாதீங்க, கொஞ்சம் ஒரு மாதிரி கஷ்டமா ஃபீல் பண்ணாதீங்க. ஓகேவா? நம்ம சிம்பிளாவே பண்ணிடலாம். ஒரு 3 ஸ்டெப்ஸ்லேயே நம்ம கொண்டு வந்துடலாம். 3 to 4 5 ஸ்டெப்ஸ்லேயே கொண்டு வந்துடலாம். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்ன பண்ண போறேன்னா, ஃபர்ஸ்ட் ரோல எனக்கு 1 வர வைக்கணும். அதுக்காக R1 என்ன பண்றேன்? ρ1 டிவைடட் பை 1/2 1/2 மல்டிப்ளை பண்றேன். அவ்வளவுதான். ஓகேவா? மல்டிப்ளை பண்ணா நம்மளுக்கு கிடைச்சிடும். இப்போ நான் மல்டிப்ளை பண்ணதுக்கு அப்புறமா இங்க 1/2 இருக்கா, சாரி இங்க 2 இருக்கா, இந்த 1/2 மல்டிப்ளை பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்? 2 2 கேன்சல் ஆகி 1 கிடைக்கும். இப்போ 1 போட்டுடலாமா? 1 இங்க நம்மளுக்கு 1/2 மல்டிப்ளை பண்ணா அதே 1/2 ஆயிடும். ஏன்னா 1 இருக்கு. இங்கேயும் 1/2 ஆயிடும். அதுக்கப்புறம் இங்கேயும் 1/2 ஆகி 0 0 0 1 0 0 0 1. இங்க 3 2 1 2 1 2. இந்த மாதிரி ஒரு மேட்ரிக்ஸ் நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. இப்ப அடுத்த நம்ம டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்ன பண்ண போறோம்னா, R2வையும் R3யும் ஃபோக்கஸ் பண்ண போறேன். R2 பாத்தீங்கன்னா ரோ 2 இருக்கு இல்லையா, ரோ 2 எனக்கு 0 வரணும். இது இந்த 2 பிளேசஸ்ல எனக்கு 0 வர வைக்கணும். அதுக்காக நான் என்ன பண்ண போறேன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ரோ இருக்கு இல்லையா, ஃபர்ஸ்ட் ரோவை 3 மல்டிப்ளை பண்ண போறேன். அப்புறம் 2 மல்டிப்ளை பண்ணி தனித்தனியா பண்ணி என்ன பண்ண போறேன்? 2 மல்டிப்ளை பண்றது வந்து தேர்ட் ரோக்காக வச்சு சப்ராக்ட் பண்ண போறேன். அப்புறமா 3 மல்டிப்ளை பண்ணி செகண்ட் ரோவோட வச்சு சப்ராக்ட் பண்ண போறேன். அப்ப எனக்கு என்ன கிடைக்கும்? -3 + 3 0 கிடைக்கும். -2 + 2 0 கிடைக்கும். ஓகேவா? பார்க்கலாமா? இப்போ பாருங்க, பாத்தீங்கன்னா R2க்கு வந்து R2 - 3R1, அப்புறமா R3க்கு வந்து R3 - 2R1. நான் இந்த மெத்தட்ல போட்டு வர வைக்க போறேன். பார்க்கலாமா நம்மளுக்கு என்ன வருதுன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் நம்ம R1 வந்து R3ஆலையும் 2ஆலையும் மல்டிப்ளை பண்ணி வச்சுக்கலாம். 3R1 2R1. இப்ப பாத்தீங்கன்னா R1 என்னது? 1 1/2 1/2 1/2 1 0 0. இப்ப பாத்தீங்கன்னா இந்த கோடு போட்டிருக்க நடுவுல பாத்தீங்கன்னா அது வந்து ஒண்ணுமே இல்லை, சும்மா அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் ஒரு கோடு போட்டிருக்கேன். பாத்தீங்கன்னா இந்த மேட்ரிக்ஸ் வந்து என்ன மேட்ரிக்ஸ்? 1 2 3 3x6 மேட்ரிக்ஸ். ஓகேவா? இது ஃபுல்லாவே ஒரு மேட்ரிக்ஸ் தான். ஓகே, குழம்பிக்காதீங்க. இப்ப பாத்தீங்கன்னா R1 எழுதிக்கலாம். R1ஓட 3 மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கலாம். 3 3/2 அப்புறம் 3/2 3/2 0 0. இந்த மாதிரி நம்மளுக்கு ஒன்று கிடைச்சிருச்சு. ஓகேவா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா R1 வந்து 2 மல்டிப்ளை பண்றேன்.
2 by 2 வந்து 1 ஆயிடும், அப்புறம் 2 by 2 வந்து 1 ஆயிடும், அப்புறம் 2 by 2 1 ஆகி 0 0. ஓகேவா, நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு மேட்ரிக்ஸ் கிடைச்சிருச்சு. ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போறேன், இதை சப்ராக்ட் பண்ண போறேன். ஓகேவா, பண்ணி பார்க்கலாமா? பாருங்க, R2 எடுத்துக்கோங்க. நீங்க நம்ம R2 எடுத்துக்கலாம். R2 எடுத்து எழுதிக்கிட்டீங்கன்னா 3 2 1 0 1 0 இந்த மாதிரி இருக்கு நம்மளுக்கு மேட்ரிக்ஸ். நம்ம என்ன பண்றேன், R2க்கு வந்து 3R1 போட்டு சப்ராக்ட் பண்ண போறேன். பார்க்கலாமா? சப்ராக்ஷன் 3R1 என்னது பாருங்க. 3R1 வந்து 3 by 2 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 இங்க வந்து இங்கேயும் 3 by 2 0 0. ஓகேவா, இந்த 3R1 எழுதிக்கிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே சப்ராக்ட் பண்ணிடலாம். சப்ராக்ட் பண்ண நம்மளுக்கு என்ன கிடைக்குது பாருங்க, இங்க 0 வந்துருச்சா, இங்க 3 சப்ராக்ட் பண்ண எல்லா இடத்துலயுமே நெகட்டிவ் சைன் வந்துடும். ஓகேவா, நெகட்டிவ் 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 எல்லாத்துலயும் நெகட்டிவ் வந்துச்சு. +3 -3 0 ஆயிடும். அப்புறம் 2 - 3 by 2. ஓகே, அப்போ 2 - 3 by 2 என்னது, 2 - 3 by 2. ரெண்டுத்துக்கு எல்சிஎம் எடுத்தா 4 - 3 by 2. அப்ப பண்ணா 1 by 2 நம்மளுக்கு கிடைக்குதா? இப்போ நம்மளுக்கு 1 by 2 கிடைக்குது. 4 - 3 1, அதனால 1 by 2. இங்க 1 by 2 கிடைக்குது. ஓகேவா, நம்மளுக்கு அங்க 1 by 2 கிடைச்சிருச்சு. இப்போ பாத்தீங்கன்னா 1 - -3 by 2. அப்ப 1 - 3 by 2. எல்சிஎம் எடுத்தா 2 - 3 by 2. இப்ப -3 2 இருக்கு. அப்ப -1 by 2 கிடைக்குமா? -1 by 2 கிடைக்க போகுது. -1 by 2. இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா 3 by 2 அப்படியே வந்துடும். -3 by 2 வந்துடும். 1 வந்து அப்படியே வந்துடும். ஓகேவா, ஏன்னா இங்க மைனஸ் வந்துடும். ஏன்னா -3 by 2 சப்ராக்ட் பண்றோம். ஓகேவா, 0 பண்ணா அதே தான் வரப்போகுது. 1 வந்து 0 சப்ராக்ட் பண்ணா 1 தான் வரப்போகுது. ஓகேவா, அது அப்படியே எழுதிக்கலாமா? இப்போ நம்மளுக்கு கிடைச்சது என்னது, R2 நம்மளுக்கு என்ன கிடைச்சது, ஃபார்ம் 0 1 by 2 -1 by 2 -3 by 2 1 0. ஓகேவா, இந்த மாதிரி நம்மளுக்கு R2 கிடைச்சிருக்கு. ஓகே, டன்னா, இந்த மாதிரி நம்மளுக்கு R2 கிடைச்சிருச்சு. R2 கிடைச்சது அப்படியே பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்றோம்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே இதை இரேஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் இரேஸ் பண்ணிட்டேன். ஓகேவா, இப்போ R2 எழுதிக்கலாம். 0 1 by 2 -1 by 2 -3 by 2 1 0. இதான் நம்ம சால்வ் பண்ண R2. ஓகேவா, சால்வ் பண்ணது. ஓகேவா, ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தது போடலாம். இப்போ அடுத்தது R3 தானே, R3 சால்வ் பண்ணி பார்க்கலாம். R3 எழுதுங்க. R3 2 1 2 0 0 1. இப்போ பார்த்துக்கோங்க, R3 இது. இப்போ நான் 2R1 பண்ணலையா, அது நான் அப்படியே எழுதிக்கிறேன். 2 1 இங்க பாருங்க, இங்க பாருங்க, இங்க இருக்கு பாத்தீங்களா, இதான் இல்ல பாருங்க. 2 1 1 1 0 0. பாத்தீங்கன்னா என்ன பண்ண போறேன், இது ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ண போறேன். சப்ராக்ஷன். ஓகேவா, சப்ராக்ஷன். இது நெகட்டிவ் சைன் போட்டுக்கோங்க. இதெல்லாம் சப்ராக்ஷன் தான். நெகட்டிவ் 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 ஃபுல்லா நெகட்டிவ் சைன் போட்டு சப்ராக்ட் பண்ணுங்க. பண்ணி என்ன கிடைக்குதோ அதை நோட் பண்ணணும். இப்போ 2 சப்ராக்ட் பண்ணா 0 ஆயிடும். 1 1 போயிடுச்சுன்னா 0 ஆயிடும். அப்புறம் 2 - 1 1 கிடைக்கும். அப்புறம் 0 - 1 -1 கிடைக்கும். இப்போ இங்க 0 கிடைக்கும், இங்க 1 கிடைக்கும். ஓகேவா, நம்மளுக்கு இந்த மாதிரி ஒன்று கிடைச்சிருக்கு. இது என்னது, R3. இப்போ R3 எழுதிக்கலாமா? R3 நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு, 0 0 1 -1 0 1 கிடைச்சிருக்கு. ஓகேவா, இதான் நம்மளுக்கு ஃபைனலா கிடைச்ச R3.
ஓகே, இப்போ நம்ம மேட்ரிக்ஸ் எழுதிடலாம். ஓகேவா? இப்போ பாருங்க மேட்ரிக்ஸ் மாடிஃபை பண்ண மேட்ரிக்ஸ் ஃபர்ஸ்ட் ரோ வந்து அப்படியே தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் ரோ அப்படியே எழுதிருங்க. 1/2 0 0 கிடைச்சதா? அப்புறம் செகண்ட் ரோ பாருங்க 0 1/2 -1/2 -3/2 அப்புறம் 1 0 கிடைச்சதா? அதுக்கப்புறமா 0 0 1 -1 0 1 இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு மேட்ரிக்ஸ் கிடைச்சது. ஓகேவா? இதான் R2 R3 ரெண்டு டிரான்ஸ்ஃபார்மேஷன்ஸும் நம்ம எழுதியாச்சு. ஓகே, இப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு மேட்ரிக்ஸ் கிடைச்சிச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? அடுத்த டிரான்ஸ்ஃபார்மேஷன் பண்ணலாம். அடுத்த டிரான்ஸ்ஃபார்மேஷன் நம்ம என்ன பண்ண போறோம்னா செகண்ட் ரோ இருக்கு பாத்தீங்களா, எல்லாமே 1/2 1/2 1/2 இருக்கு. நான் அப்படியே செகண்ட் ரோவை இன்டூ 2 மல்டிப்ளை பண்ண போறேன். இன்டூ 2 ஓகேவா? மல்டிப்ளை பண்ணா நம்மளுக்கு கிடைச்சிடும். இப்ப பாருங்க அப்படின்னு எடுத்து எழுதிக்கிறேன். 1 0 0 அப்புறம் பாருங்க 1/2 1/2 0 அப்புறம் பாருங்க 1/2 -1/2 ஓகே, 1/2 -1/2 1 இந்த மாதிரி நம்மளுக்கு ஒன்று கிடைச்சதா? அதுக்கப்புறம் பாருங்க 1/2 -3/2 -1 1/2 -3/2 -1 அப்புறம் பாத்தீங்கன்னா 0 1 0 0 0 1 இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு மேட்ரிக்ஸ் கிடைச்சிருக்கு. ஓகேவா? இப்போ இந்த மேட்ரிக்ஸ் நம்ம என்ன பண்ண போறோம்னு ஃபர்ஸ்ட் பாருங்க. நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா இன்டூ 2 ஆல நம்ம மேட்ரிக்ஸ் செகண்ட் ரோ இருக்கு இல்லையா, செகண்ட் ரோ வந்து நம்ம 2 ஆல மல்டிப்ளை பண்ண போறோம். 2R2 ஓகேவா? R2 ஆல 2 ஆல மல்டிப்ளை பண்ணலாம். பண்ண உடனே எனக்கு இந்த ஃபிராக்ஷன்ஸ் எல்லாமே போயிடும். பார்க்கலாமா? 1 1/2 1/2 1/2 0 0 ஃபர்ஸ்ட் ரோ அப்படியே வந்துருச்சா? அதுக்கப்புறம் பாருங்க 0 1 -1 -3 2 0 எனக்கு இந்த மாதிரி வந்துருக்கு பாருங்க. பாத்தீங்களா? தெரியுதா? ஏன்னா இந்த மாதிரி இருக்கேன் 2 ஓட மல்டிப்ளை பண்ணும்போது எல்லா ஃபிராக்ஷன்ல இருக்க 2வும் கேன்சல் ஆயிடும். இப்ப லாஸ்ட் 0 0 1 -1 0 1 எனக்கு இந்த மாதிரி ஒரு ரோ கிடைச்சிருக்கு. ஓகேவா? டன்னா? ஓகே ஓகே, இப்ப அடுத்து நம்ம அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போறோம்னு பாருங்க. அடுத்த ஸ்டெப்னு வந்து R2 வந்து 1/2 இதை வந்து நான் 1/2 மல்டிப்ளை பண்ணி இது கூட நான் ஆட் பண்ண போறேன். சாரி, சப்ராக்ட் பண்ண போறேன். சப்ராக்ட் பண்ண எனக்கு என்ன கிடைக்கும்? எனக்கு இந்த பிளேஸ்ல 0 கிடைக்கும். இந்த பிளேஸ்ல நான் 0 கிடைக்கிறதுக்காக நான் அந்த ஆப்ரேஷனை பண்ண போறேன். பார்க்கலாமா? எனக்கு இந்த இடத்துல 0 வரணும். ஏன்னா எனக்கு யூனிட் மேட்ரிக்ஸ் அந்த ஃபார்முக்கு கொண்டு வரணும். ஓகேவா? இப்போ பாருங்க R1 -1/2 R2 ஓகேவா? R2 நம்ம வந்து 1/2 சப்ராக்ட் பண்ணணும். 1/2 மல்டிப்ளை பண்ணணும் ஃபர்ஸ்ட். R2 என்னது? 0 1/2 -1/2 -3/2 அப்புறம் ஒரு 2 2/2 1 ஓகேவா? 2/2 1 அதனால 1 போட்டுட்டேன். இப்போ என்ன பண்றேன்னா R1 எழுதிக்கிறேன். R1 என்னது? 1 1/2 1/2 1/2 0 0 ஓகேவா? இப்போ அப்படி எழுதியாச்சு. இப்போ என்ன பண்றேன்? இதை அப்படியே ஆட் பண்ணி சப்ராக்ட் பண்ணி எழுதிக்கிறேன். சப்ராக்ஷன்னா எல்லா இடத்துலயுமே நெகட்டிவ் சைன் வரும். இந்த இடத்துல நெகட்டிவ், இந்த இடத்துல நெகட்டிவ், இந்த இடத்துல நெகட்டிவ் நெகட்டிவ் எல்லா இடத்துலயுமே நெகட்டிவ் சைன் வரும். ஓகேவா? இப்போ பாருங்க 1 -0 1 1/2 -1/2 கேன்சல் ஆகி 0 ஆயிடும். 1/2 -1/2 அப்ப -1/2னா -1/2 -1/2 ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணுவோம். -1/2 1/2 ஆட் பண்ண என்ன ஆகும்? half ஆட் பண்ணா ஃபுல். அப்ப 1 வருது. half ஆட் பண்ணா 1 வருது. அப்ப என்ன எழுதலாம்? சாரி half நம்ம ஆட் பண்ணோம். இங்க மைனஸ் வந்து பிளஸ் ஆயிடுச்சு. ஓகேவா? half ஆட் பண்ணா 1 கிடைக்கும். இப்போ 1 கிடைச்சிருச்சு. இப்போ பாத்தீங்கன்னா 1/2 1/2ல 3/2 ஆட் பண்ணா ஏன்னா மைனஸ் பிளஸ் ஆயிடுச்சு. அப்போ 1/2 பிளஸ் 3/2 ரெண்டு ஆட் பண்ணா 4/2 கிடைக்குமா? 4/2 நம்ம 2 எழுதலாமா? அப்ப இங்க 2 ஆயிடும். இங்க -1 இங்க 0 ஆயிடும். ஓகேவா? நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு ரோ கிடைச்சிருக்கு. எது? ஃபர்ஸ்ட் ரோக்கு. ஓகேவா? ரோ 1க்கு நம்மளுக்கு இந்த மாதிரி ஒன்று கிடைச்சிருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா எடுத்து எழுதிக்கலாம்.
இப்போ பாருங்க ரோ 1 என்ன கிடைச்சிருக்கு 1 0 1 2 minus 1 0 இந்த மாதிரி நம்மளுக்கு ஒன்று கிடைச்சதா கிடைச்சிருக்கா ஓகே இப்போ பாருங்க அடுத்து 0 1 minus 1 minus 3 2 0 0 0 1 minus 1 0 1 நம்மளுக்கு இந்த மாதிரி ஒன்று மேட்ரிக்ஸ் கிடைச்சிருச்சு ஓகே டன்னா இது வரைக்கும் உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இல்லைல்ல டவுட்ஸ் இல்லாத வரைக்கும் ஓகே டவுட்ஸ் இருந்துச்சுன்னா உடனே கமெண்ட் பண்ணி கேட்டுருங்க டிலே பண்ணாதீங்க ஓகேவா ஓகே இப்போ பாருங்க அப்படியே நான் என்ன பண்றேன் இந்த ரோவை அடுத்த பேஜ்ல எழுதிக்கிறேன் அடுத்த ஸ்லைட் சந்தோஷம் இப்ப பாருங்க நான் இந்த எழுதியாச்சா இப்ப பாத்தீங்கன்னா அடுத்து நான் ஆபரேஷன் என்ன பண்ண போறேன்னு பாருங்க அடுத்த ஆபரேஷன் எனக்கு நம்மளுக்கு என்ன வேணும் இப்ப இந்த ரெண்டு இடத்துலயுமே 0 வரணும் 0 0 அப்படின்னு 2 0 வரணும் அதுக்காக நம்ம 0 வர வைக்கணும் அதனால என்ன பண்றேன்னா R2 வந்து R3 வந்து 2 ஆல மல்டிப்ளை பண்ணி சாரி 1 மினிட் R2 என்ன பண்றேன்னா R2 பிளஸ் R3 ரெண்டையும் ஆட் பண்றேன் R1 என்ன பண்றேன் R1 மைனஸ் R3 பண்றேன் நம்மளுக்கு பண்ண என்ன கிடைக்க போகுது 0 கிடைக்க போகுது ஓகேவா புரிஞ்சுதா இப்போ 1 வந்து நான் இது கூட நான் ஆட் பண்ணேன்னா 1 மைனஸ் 1 0 ஆயிடும் திருப்பி இந்த 1 வந்து இது கூட சப்ராக்ட் பண்ணேன்னா 0 ஆக போகுது அவ்வளவுதான் பண்ணலாமா இப்ப பாருங்க இப்ப பாத்தீங்கன்னா R2 எடுத்து எழுதிக்கலாம் R2 இதான் ஓகேவா இப்போ R3 இதான் R3 இது R2 இப்போ பாருங்க R2 வந்து 0 1 மைனஸ் 1 மைனஸ் 3 2 0 ஓகேவா R3 என்னது 0 1 1 மைனஸ் 1 0 1 இதை நம்ம என்ன பண்ணணும் ஆட் பண்ண நம்மளுக்கு என்ன கிடைக்குது 0 1 கிடைக்கும் அப்புறம் இது 0 ஆயிடும் இது -4 ஆயிடும் இது 2 ஆகும் இது 1 ஆகும் அப்படியே எடுத்து எழுதிக்கலாமா இது 1 0 1 2 -1 0 இது ஃபர்ஸ்ட் ரோ இல்லையா R1க்கு தனியாக நம்ம ஆபரேஷன் வச்சிருக்கோம் அதனால R2 மட்டும் எடுத்து எழுதிக்கலாம் -4 2 1 ஓகேவா நம்மளுக்கு இப்படி ஒன்று கிடைச்சிருக்கு R3 எழுதிக்கலாம் 0 0 1 -1 0 1 ஓகேவா நம்மளுக்கு இந்த மாதிரி ஒன்று கிடைச்சிருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா R1ஓட டிரான்ஸ்ஃபர்மேஷனை பண்ணிடலாம் ஓகேவா ரோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா R1 எழுதிக்கலாம் 1 0 1 2 -1 0 இது R1ஓடது R3 நம்ம இதுல சப்ராக்ட் பண்ண போறோம் சப்ராக்ஷன் R3 என்னது R3 வந்து இதான் R3 அப்ப 0 0 1 -1 0 1 ஓகேவா நம்ம இந்த வாட்டி R1 எடுத்துக்கிட்டோம் R1ஓட R3 சப்ராக்ட் பண்ண போறோம் சப்ராக்ட் பண்ணன்ற வருதுன்னு பாருங்க இங்க மைனஸ் இங்க மைனஸ் இங்க மைனஸ் இங்க மைனஸ் எல்லா இடத்துலயும் நெகட்டிவ் சைன் வந்துடும் ஓகேவா இப்போ சப்ராக்ட் பண்ண எனக்கு என்ன கிடைக்குது 1 -0 1 0 1 -1 0 அப்புறம் 2 +1 ஏன்னா மைனஸ் பிளஸ் ஆகி 3 ஆயிடும் அப்புறம் -1 -0 மைனஸ் பார்த்தீங்கன்னா -1 தான் இருக்கு அப்புறமா 0 -1 -1 ஓகேவா எனக்கு இந்த மாதிரி ஒரு மேட்ரிக்ஸ் கிடைச்சிருச்சு ஓகே டன் எடுத்து எழுதலாமா இப்போ பாருங்க 1 0 0 3 -1 -1 எனக்கு இந்த மாதிரி ஒன்று மேட்ரிக்ஸ் கிடைச்சிருச்சு ஓகேவா R1 நம்ம பண்ணா இது கிடைக்குது R2 பண்ண நம்மளுக்கு இது கிடைச்சிருச்சு ஓகேவா டன்னா இப்போ அடுத்த ஸ்டெப்ல என்ன பண்ண போறேன் நம்மளுக்கு இது எல்லாமே வந்துருச்சு அடுத்த ஸ்டெப்ல என்ன பண்ண போறேன் A இன்வர்ஸ் வந்துருச்சுன்னு எழுத போறேன் அவ்வளவுதான் இங்க பாத்தீங்கன்னா இதான் I3 இது A இன்வர்ஸ் ஓகேவா
100 010 வந்துச்சு பாத்தீங்களா? இது அப்படியே நம்ம இந்த பக்கம் எடுத்து வந்திருக்கோம். அப்புறம் நம்மளுக்கு என்ன வந்திருக்கு? ஏ இன்வர்ஸ் கிடைச்சிருச்சு. ஓகேவா? ஓகே, இப்போ பாத்தீங்கன்னா ஏ இன்வர்ஸ் தனியா எடுத்து எழுதிக்கலாம். 3 -1 -1 4 சாரி -4 2 1 -1 0 1. இது என்னது? ஏ இன்வர்ஸ். ஏ இன்வர்ஸ் நம்மளுக்கு வந்துருச்சா? ஓகே, இதான் நம்மளோட காஸ் ஜார்டன் மெத்தட்ல கண்டுபிடிச்ச ஏ இன்வர்ஸ். நீங்க நார்மல் ஃபார்முலா பார்த்துட்டு போட்டாலும் அவங்களுக்கு ஏ இன்வர்ஸ் இதான் வரப்போகுது. ஓகே ஓகே, அவ்வளவுதான் இந்த சம். எக்ஸாம்பிள் 1.21. தேங்க்யூ.